ஃபஸ்ட்டு ஃபுல் லென்த் வீடியோவில் பார்க்க போகிற சாப்டர் வந்து ஹிஸ்ட்ரி. அதாவது டிஎன் சிலபஸில் வந்து கிளாஸ் 6 டேர்ம் 1. ஓகேவா? ஃபஸ்ட்டு சாப்டர் ஹிஸ்ட்ரி. வாட் இஸ் ஹிஸ்ட்ரி பார்க்கலாமா? அந்த சாப்டரை ரீட் பண்ணிவிட்டு அதில் உள்ள இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸ் மட்டும் நான் வந்து உங்களுக்கு நோட் மாதிரி கொடுக்குறேன். அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபுல் சாப்டருமே மேக்ஸிமம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்காது. ஓகேவா? அதில் சில பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வரும். நீங்கள் குரூப் 4 எழுதுறீங்க அப்படின்னா இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டாலே போதும். குரூப் 4 டிஎன்எஸ்ஐக்கெலாம் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் தான். அதுவும் இல்லாமல் இது இந்த சாப்டர் ரிலேட்டடாக கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மெயின்ஸ் எழுதுகிறவங்களுக்கும் இந்த சாப்டர் வேர்டிங்ஸ்லாம் தேவைப்படாது. ஸோ நம்ம வந்து இம்பார்ட்டண்டான பார்ட் மட்டும் பார்த்துக்கலாம். 10 minutes முடிஞ்சிடும். Tamilini enters her house from the school. Her mother, who was reading a book, greets Tamilini with a hug. She collects her book. இது வந்து தமிழினி அவங்க அம்மா அவங்க ரெண்டு பேரோட கான்வர்சேஷன் பற்றி எழுதியிருக்காங்க. தமிழினி கேட்குறா, வாட் சப்ஜெக்ட் டிட் யூ ஸ்டடி டுடே? தமிழினி மதர் வந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்து என்ன சப்ஜெக்ட் நீங்கள் படித்த? தமிழினி வந்து சொல்கிறேன், நான் ஹிஸ்ட்ரி படித்தேம்மா. ஓ நைஸ். டு யூ ப்ராப்பர்லி அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஹிஸ்ட்ரி? ஹிஸ்ட்ரினா என்னென்னு எனக்கு ப்ராப்பராக புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐ அண்டர்ஸ்டுட் சம்திங் அபவுட் ஹிஸ்ட்ரி. இதெல்லாம் நம்மளுக்கு இந்த ஸ்டோரிலாம் வேண்டாம். நம்ம டேரெக்டாக இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் போய்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்து பிசினா என்ன? பிஃபோர் காமன் எரா. ஓகேவா? பிஃபோர் கிறிஸ்ட், அதாவது கிறிஸ்டுக்கு முன்னாடி கிறிஸ்டுக்கு பின்னாடி, அதாவது 500 to 2500 பேக்கில் வந்து பிசியும் ஃப்ரண்ட்டில் வந்து ஏடி, அதாவது காமன் எரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இப்போ வந்து ஹிஸ்ட்ரி இஸ் ஸ்டடி ஆஃப் பாஸ்ட் ஈவெண்ட் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். வாட் இஸ் கால் ஹிஸ்ட்ரி? நம்ம பாஸ்டில் நடந்த விஷயத்தை குரோனாலஜிக்கலாக வருஷப்படி படிக்கிறத வந்து ஹிஸ்ட்ரி அப்படி சொல்கிறோம். அப்புறம் வந்து the term history has been derived from Greek word. இது வந்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸாக இருக்கும். ஓகேங்களா? history is derived from Greek word. ஓகேங்களா? Greek word அப்படின்னா லேர்ன், இப்போ என்கொயரி பண்ணி லேர்ன் பண்ணிக்கிறது தான் ஹிஸ்ட்ரி. அதோட மீனிங். இந்தியாவில் இருக்கிற மேஜரான எக்ஸ்கவேட்டட் சைட்ஸ் பார்த்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடு சைட் பார்த்திங்கன்னா ஆதிச்சநல்லூர். ஓகேங்களா? numismatics, the study of coins. Epigraphy, the study of inscription. numismaticsனா என்ன? ஒரு காயினை பற்றி படிக்கிறதும், எபிகிராஃபினா இன்ஸ்கிரிப்ஷனை பற்றி படிக்கிறதும். numismatics study of coins. epigraphy study of inscription. இப்போது நம்ம ஹிஸ்ட்ரி மூலயமா நம்மளுக்கு என்னென்ன சோர்ஸ்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி பாருங்கள். மௌனமெண்ட்ஸில் என்னென்ன வந்திருக்கு? பேலசஸ், ஃபோர்ட், டெம்பிள்ஸ், சுப்தா, மொனாஸ்ட்ரி டம்பக், சுப்தா சாஞ்சி, டெம்பிள்ஸ் தஞ்சாவூர், ஃபோர்ட் வேலூர் ஃபோர்ட், பேலசஸ் திருமலை நாயக்கர் மகால். ஓகேங்களா? அப்புறம் இன்ஸ்கிரிப்ஷன் மூலிமா ராக் எடிக்ஸ் அசோகா, டெம்பிள் வால் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், மெட்டல் பில்லர், காப்பர் பிளேட்ஸ், இதெல்லாம் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் மூலிமா. ஓகேங்களா? இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் வரும். இதெல்லாம் மௌனமெண்ட்ஸில் வரும். ஓகேவா? தனித்தனியாக பார்த்துக்கோங்க. ஆர்ட் கார்ட்ஸ், போட்ரிஸ், டாய்ஸ், டூல்ஸ், ஆர்னமெண்ட்ஸ், இதெல்லாம் ஆர்ட் ஃபேக்ட்ஸில் வரும். ஓகேங்களா? அப்புறம் காயின்ஸ், இதெல்லாம் ஆர்ச்சாலஜிக்கல் சோர்ஸ் மூலிமா நம்மளுக்கு ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து லிட்ரரி சோர்ஸ்னால் இப்போ நம்ம ஊருக்கு வந்தவங்க போனவங்க நம்ம ஊரை பற்றி எழுதியிருப்பாங்க, அதை வச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், செக்குலர் லிட்ரேச்சர், எபிக்ஸ் அண்ட் போயம்ஸ், அக்கௌண்ட் பை ஃபாரின் ட்ராவலர்ஸ், ஒர்க் ஆஃப் இந்தியன் ஆத்தர்ஸ். எபிக் அண்ட் போயம்ஸ்னால் இந்த சகுந்தலாலாம் இருக்குல்ல, இந்த போயம்ஸ் ஓல்டு பழைய ஆத்தர்ஸ்லாம் எழுதுனது. அப்புறம் அக்கௌண்ட் பை ஃபாரின் ட்ராவலர்ஸ், ஒர்க் ஆஃப் இந்தியன் ஆத்தர்ஸ், ஃபோக் சாங்ஸ் அண்ட் பேலட்ஸ். ரிலீஜியஸ் லிட்ரேச்சர், எபிக்ஸ் அப்படின்னா ராமாயணம் அண்ட் மகாபாரதா. எபிக்ஸ், இது பாயிண்ட் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எபிக்ஸில் வந்து ராமாயணம் அண்ட் மகாபாரதா தான் வரும். டிவோஷனல் லிட்ரேச்சர், தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம், திருவாசகம், இதெல்லாம் டிவோஷனல் லிட்ரேச்சர். ரிலீஜியஸ் ரிலேட்டடாக இருக்கும். இது வந்து செக்குலர், காமனாக பொருந்தும் எல்லாருக்கும். இப்போ வந்து கேஸ் ஸ்டடி பார்க்கலாம். The most famous ruler of ancient India was Emperor Akbar. It was during his period that Buddhism spread to different parts of Asia. அசோகோட பீரியடில் என்ன ரிலீஜன் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு? புத்திசம்.
Ashoka gave up war after seeing many people are grieving death after the Kalinga war. கலிங்கா வாரில் வந்து நிறைய பேர் இறந்து போகிறாங்க. அதை பார்த்துட்டு அசோகா வந்து வாரை வந்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி போருக்கு போகிறத வந்து போரை நிறுத்திடலாம்னு ஒரு முடிவு வராரு. He embraced Buddhism and then devoted his life to spread the message of peace and dharma. அவர் வந்து அசோகா வந்து லைஃப்பில் வந்து எதை டிவோட் பண்ணணும், எதை வந்து மற்றவங்களுக்கு ப்ரீச் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாருன்னா பீஸ் அண்ட் தர்மா. ஓகேவா? His service for the cause of public good was exemplary. He was the first ruler to give up war after victory. வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் ஒருத்தரை வந்து போருக்கு போகிறத வந்து நிறுத்துறாரு அப்படின்னா அது வந்து அசோகா தான். ஃபர்ஸ்ட் ஒன் டு கிவ் அப் வார் ஆஃப்டர் விக்ட்ரி. He was the first to build a hospital for animals. அனிமல்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட் யார் ஹாஸ்பிட்டல் பில்ட் பண்ணியிருப்பா? அசோகா. He was the first to lay roads. யார் வந்து ஃபஸ்ட்டு ரோட் லே பண்ணியிருப்பா? அசோகா. Ashoka Chakra with 24 spokes in the national flag was taken from the Sarnath pillar of Ashoka. அசோக சக்கராவில் 24 ஸ்போக்ஸ் இருக்குல்ல, அது வந்து நம்ம நேஷனல் ஃப்ளாக்ல இருக்கிறது வந்து சர்நாத் பில்லர் ஆஃப் அசோகாலேருந்து எடுத்திருப்பாங்க. ஈவன் தோ எம்பரர் அசோகா வாஸ் கிரேட்னஸ் டு பி நோன் until 19th century. அவரை பற்றி இப்போ நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சாலுமே 19th century வரைக்கும் அவரை பற்றி யாருக்குமே தெரியல. The material evidence provided by William Jones, James Prinsep and Alexander Cunningham revealed the greatness of Emperor Ashoka. யாரோட எவிடன்ஸ்லாம் அசோகாவோட கிரேட்னஸை வந்து வெளியில் சொல்லியிருக்கு? வில்லியம் ஜான்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டர் கன்னிங்கம் revealed the greatness of Emperor Ashoka. ஓகேங்களா? Based on this account, Charles Allen wrote a book titled The Search of India's Lost Emperor. யார் வந்து புக் எழுதியிருக்கா? சார்லஸ் ஆலன். ஓகேங்களா? இம்பார்ட்டண்ட். சார்லஸ் ஆலன் வந்து புக் எழுதியிருக்கா The Search of India's Lost Emperor, which provided the comprehensive account of Ashoka. Many researchers thereafter brought Ashoka's glorious rule to light. The inscription were observed in the rock Sanchi Supta and Sarnath pillar. Observed on the rocks Sanchi Supta and Sarnath pillar helped to understand the greatness of Ashoka to the world. அவரோட பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து அவரோட கிரேட்னஸை வந்து வெளியில் கொண்டு வரக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. இதில் அண்டர்லைன் பண்ணியிருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இப்போ அசோகான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் எழுதணும் அப்படின்னா அசோகா. ஓகேங்களா? அவரோட கிரேட்னஸ் வந்து புத்திசம் என்ன ஸ்ப்ரெட் பண்ணுறாரு? புத்திசம் ஸ்ப்ரெட் பண்ணுறாரு. அவர் வந்து எப்போ போகிற வந்து கலிங்கா வாருக்கு அப்புறம் கலிங்கா வாரில் வந்து வின் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து போரை விடுறாரு. ஓகேங்களா? கலிங்கா வார் ஆஃப்டர் விக்ட்ரி லீவ் வார். ஓகேங்களா? வின் பண்ணதுக்கப்புறம் வாரை வந்து விடுறாரு. அவர் என்ன ப்ரீச் பண்ணுறாரு? பீஸ் அண்ட் தர்மா. பீஸ் அண்ட் தர்மாவா? அதுக்கப்புறம் வந்து யார் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் பில்ட் பண்ணியிருப்பா அனிமல்ஸ்க்கு? ஃபார் அனிமல். இதெல்லாம் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? அனிமல்ஸ் ஃபஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஃபார் அனிமல்ஸ். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒன் டு லே ரோட். ஃபஸ்ட்டு ரோட் போட்டது நம்ம நேஷ்னல் ஃப்ளாக்ல இருக்க 24 ஸ்போக்ஸும் அசோகா சர்நாத் பில்லர்லேருந்து எடுத்திருப்பாங்க. சர்நாத் பில்லர். ஓகேவா? அதுக்கடுத்து வந்து அவரோட கிரேட்னஸ் வந்து 19th century வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அன்னோன் டில் 19th century. யாரோட புக்ஸ் எல்லாம் வச்சு யாரோட எவிடன்ஸை வச்சு அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம் அப்படின்னா ஜேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டர் கன்னிங்கம், வில்லியம் ஜான்ஸ். ஓகேங்களா? இவங்களோட புக்ஸை வச்சு தான் நம்ம அவங்களோட கிரேட்னஸ் வந்து லாஸ்ட் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுப்போம். ஓகேவா? அதுக்கப்புறம் அவரை பற்றி ஒரு சார்லஸ் ஆலன் அப்படிங்கிறவர் வந்து அசோகாவை பற்றி ஒரு புக் எழுதுவாங்க. த சர்ச் ஆஃப் இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர்.
ஓகேவா? அவ்வளோதான் இந்த 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 கேஸ் ஸ்டடி. அதுக்கப்புறம் வந்து இந்த கரெக்டாக சோர்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர், ரிலீஜியஸ் லிட்ரேச்சரில் என்னெல்லாம் வரும், இன்ஸ்கிரிப்ஷன், ஆர்ட்ஃபேக்ட்ஸ், அப்புறம் மானுமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நியூமிஸ்டாட்டிக்ஸ்னா ஸ்டடி ஆஃப் காயின், எபிகிராஃபினா ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன். நியூமிஸ்டாட்டிக்ஸ்னா ஸ்டடி ஆஃப் காயின்ஸ், எபிகிராஃபினா ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன். ஹிஸ்ட்ரி வந்து கிரேக் வேர்ட்லேருந்து வந்திருக்கு. ஹிஸ்ட்ரினா என்னது, பாஸ்ட் ஈவெண்ட்ஸை வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டராக படிக்கிறது ஹிஸ்ட்ரி. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ ஆன்சிஸ்டர், த பர்சன் டு லிவ். இப்போ ஆன்சிஸ்டர் நம்ம முன்னோர்கள். தர்மானா ரைட்னஸ், மௌனமெண்ட்னா ஸ்டாச்சு, பில்டிங், அது ஸ்ட்ரக்சர் பில்டு பை நோட்டபிள் பர்சன், அது வந்து மௌனமெண்ட். இன்ஸ்கிரிப்ஷனா ரிட்டன் ரெக்கார்ட்ஸ். ஓகேங்களா? ஹிஸ்டோரியன், a person who excelled in history.